அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் சமத் சவுதி அரேபியாவிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, இப்போ இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குது. இதுக்கு முன்னாடி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஜும்மா மேடையில் வந்து ஒரு இமாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதாவது நம்ம சமுதாயம் வந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும், அதே மாதிரி யாருக்கு வாக்களிக்க கூடாது, ஏன் வாக்களிக்க வேண்டும், ஏன் வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறத வந்து எடுத்து கூறி மக்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒருவர் வந்து எங்க கட்சியை பற்றி, அதாவது அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய, யாருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லி பேசுகிறாரோ அந்த தரப்புல இருக்கக்கூடிய ஒருவர் வந்து என்னது, அது எப்படி எங்க கட்சியை நீங்க வந்து எதிர்த்து பேசலாம், நீங்க எங்க கட்சி சம்பந்தமா நீங்க எப்படி பேசலாம் என்று சொல்லி மைக்க பிடிக்கிறாரு. இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதான் சகோதரருடைய கேள்வி. பொதுவாக அந்த ஆலிம்களை பொறுத்தளவுக்கு அவர்களுக்கு வந்து சமுதாயத்திற்கு நல்ல போதனைகளை செய்வதும் சமுதாயத்தை சரியான முறையில் வழி நடத்துவதும் அவங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதாவது உலமாக்கள் இமாம்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் வந்து சமுதாயத்திற்கு குர்ஆன் ஹதீஸை போதிக்கக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி இந்த சமுதாயத்தை சரியான வழியில் வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பும் அவர்களை சார்ந்ததாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இன்றைய இந்த எலெக்ஷன், இந்த தேர்தலில் வந்து நம்ம சமுதாயத்திற்கு அரவணைப்பாக ஆதரவாக நம்ம சமுதாயத்தினுடைய மேம்பாட்டிற்காக யார் நமக்கு உதவியாக இருப்பா, அதுபோல் இந்த சமுதாயத்திற்கு எதிராக இந்த சமுதாயத்தை வந்து நாட்டை விட்டு விரட்டக்கூடிய, இந்த சமுதாயத்தை வந்து கொன்று குவிக்கக்கூடிய, அந்த மாதிரியாக செய்யக்கூடியவர்களோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மைக்கு பிடிக்கிறாங்களே, இப்படி செய்யவே கூடாது. அதாவது ஜும்மா உரை மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிக்காத கருத்தாக இருந்தாலும் அந்த கருத்து அல்லது ஒரு தவறான ஒரு தகவலையே சொல்லி இருந்தாலும் அது பயான் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரிடத்துல நீங்க வந்து என்ன செய்யலாம், உங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன், இது சரியா, இதுல வந்து இன்னும் சொல்ல போனா அநேகமா அவர் பேசியிருந்தா என்ன செய்யலாம், பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிக்கான்னு சொல்லியிருப்பாரு. இதை காட்டி ஒரு இமாமுக்கு இதையும் சொல்லவில்லை என்றால் இந்த சமுதாயத்தை எப்படி அவர் நல்வழிப்படுத்துவார்? பிஜேபி என்பது இஸ்லாத்தை அழிப்பதற்காகவும் ஒழிப்பதற்காகவும் முஸ்லீம்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்காகவும் அந்த வட மாநிலங்களில் வந்து முஸ்லீம்கள் படக்கூடிய சித்திரவதைகளும் கண்ணுக்கு கண்ணாக பார்த்து விட்டு இப்படி ஒருவர் எங்கள் கட்சிக்கு எதிராக இப்படி பேசலாம் என்று ஒருவர் சொல்வாரையானால் இவர் வந்து சமுதாயத்தின் மீதோ மார்க்கத்தின் மீதோ எந்த விதமான ஒரு பற்றும் இல்லாத முழுக்க அந்த அரசியல் இயக்க வெறி பிடித்தவர். இது வந்து முழுக்க தவறான ஒரு காரியம். நீங்க என்ன உங்களுக்கு கருத்து மாறுபாடாக இருந்தாலும் அவர் என்னதான் தவறாக சொல்லியிருந்தாலும் பயான் முடிஞ்சு ஜும்மாவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், விளக்கம் கேட்டிருக்கலாம் ஒழிய மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு அநாகரிகமான ஒரு காரியங்களை செய்வது என்பது அது சரியான ஒரு நிலைப்பாடு கிடையாது. மற்றவர்கள்லாம் என்ன செய்யணும், அவரை கண்டிச்சிருக்கணும், அவரை தடுத்து நிறுத்தி இருக்கணும். ரெண்டாவது, ஜும்மா நேரத்தில் வந்து அதாவது வீண் பேச்சு பேசக்கூடாது, தேவையற்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது, பேசி கொண்டிருக்கக்கூடியவர்களே பேசாது என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஜும்மா பயான்ல இப்படியாக ஒரு அராஜகம் செய்வராக இருந்தால் இவர் வந்து என்ன செய்யணும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனை மிக கடுமையானது என்பதை என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ள வேண்டும்.